சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் திருஆமாத்தூர்ன்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா அழகிய நாதர் அபிராமீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இறைவி பார்த்தீங்கன்னா முத்தாம்பிகை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலைமரம் வன்னி மரம், தீர்த்தம் பம்பை ஆற்று தீர்த்தமாக இருக்குது. ஆம்பல் பொய்கை நமக்கு காட்சியளிக்குது. இங்கே சமய குரல் மூவரல் பாடல் பெற்ற ஆலயமாகவும் இந்த ஆலயம் கருதப்படுது. இங்கே யாரெல்லாம் வழிபட்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா, விநாயகர், முருகர், பார்வதி, நாரதத்தர், அகத்தியர், வசிஷ்டர், துர்வாசகர், பராசரகர், விஸ்வாமித்திரர், வியாசகர், உமேஷர், மாதாங்கி முனிவர், அஷ்டசாதுக்கள், பிறங்கி முனிவர்கள், ராமர், காமதேனு, சம்பந்தர், அப்பர், சுந்தரர், கபில நாயனார், பரணதேவ நாயனார், சேக்கிரார் இவங்களெல்லாம் இங்கே இறைவனாக வணங்கியிருக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலத்தில் இந்த தலம் 24வது தலமாக நமக்கு காட்சியளிக்குது. பசுக்களுக்கு தாயாக இங்கே இறைவன் காப்பதால் இது பசு திரு ஆமூத்தராக நமக்கு காட்சியளிக்கிறது. தெய்வ பசுவான காமதேனுகிட்ட பசுக்கள் எல்லாம் முற்காலத்தில் முறையிட செல்லுது. ஏன்னாக்கா, முன்பெல்லாம் பசுகள் கொம்பு இல்லாத பிறந்திருக்குது, பால் கொடுக்குது. ஆனால் கொம்பு இல்லாத ஒரு விலங்காக படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா, இறை தேடி வர இதோட பலமான சிங்கம் புலிகள் என்ன பண்ணுது, பசுகள் அடித்து கொன்று உணவாக எடுத்துக்கிறது வழக்கமாக இருக்குது. ஆனால் தங்கள் இனத்துக்கு தங்கள் இனத்தை பாதுகாத்துக்கு தனக்கும் ஒரு தற்பாதுகாப்பு எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு தற்பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இறை பசுவான காமதேனுகிட்ட போயிட்டு இந்த பசுக்கள்லாம் முறையிடுது. முறையிட்டோடனே காமதேனு என்ன பண்ணுது, பசுகள் சொல்கிறது நியாயமாகப்படுது சொல்லிட்டு என்ன பண்ணுது, இந்த வன்னி மர காட்டு நடுவில் சுயம்பலிங்கமாக காட்சியளிச்சு அபிராமேஸ்வரோட வழிகாட்டுதுங்க. அங்கே போயிட்டு சிவபெருமான் தவம் செய்யுங்கன்னு சொல்லுது. அப்படி தவம் செய்யும்போது சிவபெருமான் மனமகிழ்ந்து அந்த பசுக்களுக்கு மீண்டும் கொம்பை அழித்து தற்பாதுகாப்பு கொம்பை அழிச்ச இடமா இந்த திருஆமூத்தூர் விளங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே பிறங்கி முனிவர் பார்த்தீங்கன்னா வன்னி மரமாக இருந்து தாயாரை வணங்கி சாப வெளிச்சனம் பெற்ற தலமாகவும் இந்த தலம் விளங்குது. அது மட்டும் இல்லாத முருகர் சூரபத்மனை கொள்றதுக்காக சிவபெருமான்கிட்ட நின்று தவம் செய்து அனுமதி பெற்ற இடம் பார்வதி தேவிட்டு ஆசி பெற்ற தலமும் இந்த தலமும் விளங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமர் ராவணனை கொண்டதால் அவருக்கு பிரம்மகட்சி நிகழ்ச்சி இல்லையா, அது தண்டகா தீர்த்தத்தை கொண்டு இங்கே சிவபெருமானை வணங்கி தன் பாவத்தை போக்கியிருக்க தலமாக இங்கு தலை விளங்குது. கொம்பு பெடலை இங்கு ஆமாத்தூர்னு பெயரும் பெற்று சிவபெருமான் பசுக்களுக்கு கொம்பு இடத்துல தான் இங்கே திரு ஆமாத்தூர்னு பேர் வந்தது. அது மட்டும் இல்லை, இங்கே இந்த ஊர் முற்காலத்தில் கோமதேஸ்வராவும் நம்ம காட்சியளிக்கிறது. இங்கே இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த திரு ஆமாத்தூர் ஆலயம். அன்பான சிவ அன்பர்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பல முனிவர் ரிஷிகள் இறைவன் எல்லாரும் வணங்கிய திரு ஆமாத்தூர் தலமாக விளங்குது. அதனால் இங்கே வேண்டு வர கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சிறப்பு நடக்க, இங்கே தாயார் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, எதிரில் தான் இருப்போம். முத்தாம்பிகை கோயில் எதிரில் தான் இருக்கும். இந்த முத்தாம்பிகை யார் ஆதிசங்கர் பிரதிஷ்டை செஞ்ச ஆலயமும் கருதப்படுது. இந்த முத்தாம்பிகை கிட்ட போயிட்டு பொய் சத்தியம் பண்ணுறவங்க உடனே தண்டிக்கப்படுவார்னு சொல்லி தண்டிக்கப்படுவார்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்குது. அதனால் பயந்து யாரும் அந்த ஆலயத்தை சென்ற அம்மன்களில் பொய் உரைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. பொய் உரைக்க மாட்டாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் இந்த திரு ஆமாத்தூர் ஆலயம். அன்பான சிவ அன்பர்களை வாய்ப்பு உருவாக்கிட்டு ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற திருவாமூத்தூர் சென்று அபிராமி நாதேஸ்வரம் முத்தாம்பிகை தேவி வணங்கி இறையருள் பெற்று ஈஸ்வரருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.